ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபேமிலி எல்எம்எம் ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக நண்பர்கள் சபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோயின் எல்லாமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை, இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு காலையிலே ஃபஸ்ட்டு நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு அவர் டக்குன்னு அடிக்க மாட்டேன், இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி வைப்பேன். டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா. அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே ரவி மரியா சார் தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம்.